கிறிஸ்துவுக்குள் அன்பான காலை கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல சமாதானத்தின் வாழ்த்தில் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்கு தத்தத்தின் செய்தி எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டிருந்தபடியினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. இதுல பாத்தீங்கன்னா, தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெருசு அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா அதுக்கு அளவே சொல்ல முடியாது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவரை பார்ப்பதற்காக பல தேசத்துல இருந்து அநேக பிரமுகர்கள் அல்லது ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அவரை பார்க்கணும்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் எங்க பார்க்க முடியும் அமெரிக்க ஜனாதிபதி அப்படின்னு சொன்னா, இந்த வெள்ளை மாளிகையில பார்க்க முடியும். அதனால எல்லாரும் செஞ்சாங்கன்னா வெள்ளை மாளிகைக்கு போனாங்க. பார்ப்பதற்கான காரியங்களை கேட்ட பொழுது அவருக்கு ரொம்ப ஈஸியான ஒரு காரியமாக இல்லை. ஏன்னு சொன்னா, அதற்கான நிறைய ஸ்டெப்ஸ் இருந்துச்சு அவங்க ஃபாலோ பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல போகணும், அங்க நின்று அவங்க எல்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அது பண்ணி அதில் எல்லாம் அவங்களுக்கு ஓகேவா இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப் என்ன செய்வாங்கன்னா, மிலிட்ரி பீப்புள் இருப்பாங்க, அவங்க பெரிய அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட இன்டர்வியூ பண்ணிட்டு எதற்காக அங்கே போகிறாங்க, ஏன் பார்க்கணும் அப்படின்னாச்சு நிறைய கேள்விகளுக்கு அவங்க என்ன செய்யணும்னு நிறைய பதில்கள் சொல்லிட்டு, அந்த பதில் கேட்கிறவர்களுக்கு திருப்தியா இருந்தாதான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த வெள்ளை மாளிகைக்குள்ள என்ன செய்வாங்க, அவரை பார்க்கும்படிக்கு அழைப்பாங்க. ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாசல் கிடையாது, ஒவ்வொரு இடம் தாண்டி போகும்போது காவலர்கள் அங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட திருப்பி ஒவ்வொரு காவலர்கிட்ட நம்ம சொல்லணும். முதல் காவலர்கிட்ட சொன்ன பதிலே இங்க இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஸோ எல்லாமே கனெக்டட் பார்த்தீங்களா. அப்படி இருந்து அவரை பார்ப்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அப்படி நிறைய பேர் நின்று அந்த வரிசையில நின்று பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்படி அவங்க பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நினைச்சுன்னா, ஒரு பையன் விளையாட்டுத்தனமாக விளையாடி கொண்டு கொஞ்சம் அங்கங்க துணிகள்ல கரையோட என்ன செய்ய ரொம்ப வேகமா அந்த வெள்ளை அரண்மனைக்குள்ள ஓடுறான். அதை பார்த்து அநேகர் என்ன செய்யறாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இது என்ன, நம்மளாம் இவ்வளவு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு, இந்த குட்டி பையன் ஓடுறானே, சிறுவர்களுக்கு ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி ஒரு மனசுல நினைக்கும் பொழுதுதான் தெரிய வந்தது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அரண்மனைக்குள்ள போன அந்த சிறுவன் எதை யாருமே அவனுக்கு தடையும் செய்யல. அங்க இருந்த அதிகாரிகளோ அல்லது போர் வீரர்களோ அல்லது காவலர்களோ யாருமே என்ன செய்யலன்னு சொன்னா, அந்த சிறுவனுக்கு எந்த தடையும் சொல்ல. ஆனா அந்த சிறுவன் ரொம்ப வேகமாக அவன் ஓடினான். அதை பார்த்த பொழுதுதான், அப்போ எல்லாரும் ஒத்து பார்க்கும் பொழுதுதான் அவங்களுக்கு புரிஞ்சது அது யாரு அப்படின்னு சொன்னா, ஆப்ரஹாம் லிங்கனோட கடைசி மகன். அவன் விளையாடிட்டு அவன் ஓடுறான். ஏன் அப்படி ஓட முடிஞ்சிச்சு அவனாலன்னு சொன்னா, அது யாரு, அவங்க அரண்மனை, அங்க உள்ள இருக்கிறது யாரு, அவங்களுடைய அப்பா. அதனால அவங்க ரொம்ப தைரியமாக ஓடினான். ஏன்னு சொன்னா, அது நம்ம அங்க இருந்து யாருக்கும் தெரியல, ஆனா யாருக்கெல்லாம் தெரியுது, அங்க வேலை செய்வர்களுக்கு தெரியுது. இதே போலதான் நீங்களும் நானும் கூட நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தேவன் நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. தேவன் நம்ம குமாரர் குமாரத்திகள்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, புத்திர சுவீகாரத்தை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சரிங்களா. இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனை இதெல்லாம் வருது இல்ல, நீ என் பிள்ளையே இல்லை போ அப்படிம்பாங்க. கவனிக்கல, பிள்ளைங்க கவனிக்க மாட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்ய, பிள்ளையே இல்லை அப்படிம்பாங்க. அல்லது சொத்து பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன இருக்கும், போட்டிகள், பொறாமை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கும். ஆனா எந்த வித எதுவுமே எதிர்பார்க்காதபடிக்கு எங்களை கவனிக்கணும். அப்படில ஆண்டவர் ஒன்லி அன்பை மாத்திரம்தான். அவர் உங்களை நேசிக்கிறது போல நீங்களும் அவரை நேசிக்கணும் அப்படின்றத மாத்திரம் தான் உங்ககிட்ட இருந்து என்கிட்ட இருந்து என்ன செய்யறாரு, அவர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்த்து நமக்கு என்ன ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, நித்திய வாழ்வு தராங்க நமக்கு. அவங்க நித்திய ஜீவனை தராங்க, நித்திய வாழ்வு தராங்க. அது யாராலையும் தர முடியாது. நம்ம எவ்வளவு பெரிய படிப்பாளியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதுன்னு சொல்லி அதை உணர்வங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு, நீங்களும் நானும் செய்கிற பாவங்களை மன்னிப்பதற்கு அவருடைய ரத்தமே அன்றி வேற ஒன்னால என்ன செய்ய முடியாது, பாவ மன்னிப்பு கிடையாது. அப்படி இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் அவர் என்ன செய்யறாரு, உங்களை மன்னியும் அவர் அன்போடு அழைக்கிறார். என்னது, அவர் பாராட்டின அன்பு ரொம்ப பெரியது. நம்ம என்ன செய்யறோம், பிதாவை நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள்.
உலகம் அவரை அறியாதபடியால் நம்மையும் அறியாது. எப்படி அந்த குழந்தை சிறுவனை வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது அது ஆபிரகாமுடைய கடைசி பையன் சொல்லி, அதே போலதான் ஆண்டவர் அறியாதவர்களும் நம்ம அறிய மாட்டாங்க, நமக்கு பிரச்சனை தருவாங்க. ஆனால் நமக்கு எந்தவித பயம் இல்லை, கவலையும் இல்லை. ஏன்னு சொன்னா ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் பாராட்டிய நண்பர் பிதாவானவர் உங்களையும் என்னை மீட்டுக் கொள்வதற்காக சொந்த குமாரனை என்ன செய்யறாரு, நமக்காக இந்த உலகத்துல அனுப்பி நமக்காக அவர் பாடுபட்டு நமக்காக அவர் அந்த கல்வாரி சிலையில் என்ன செஞ்சாரு, மரித்தார். அப்படி மரித்த அந்த தேவன், அவர் பிதாவானவர் உங்கள் மேலும் என் மேலும் வைத்திருந்த அன்பு நிமித்தமாக அவர் பாராட்டின தயவு கிருபை எவ்வளவு பெரியதுன்னு யோசித்து பாருங்க. இந்த அன்பை நீங்க ஏன் புறம்பே தள்ளி நிற்கிறீங்க? அந்த அன்பை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த அன்புக்காக, இந்த அன்பு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் என்ன செய்தான், மூடி மறைக்கிறது. அப்பேற்பட்ட அந்த அன்பான தேவன் அவர் உங்களை என்ன இயேசுவின் பிள்ளைகளாக இருக்க அழைக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் என்ன செஞ்சேன், உங்களை என்னுடைய சொந்த குமாரனாவும் குமார்த்தி அவங்க ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஆயத்தமா இருக்கிற இந்த தெய்வத்தை, இந்த தகப்பனை நோக்கி யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே நீர் என்னை சொந்த குமாரனாவும் குமார்த்தியை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ, உங்களுக்கு அவர் பாராட்டின அன்பு புரியும். ஒருவேளை உலகம் உங்களை வந்து என்ன செய்யலாம், வெறுக்கலாம். உலகம் உங்களை என்ன செய்யலாம், தள்ளி விடலாம். நீங்க ஒரு தேவனை ஏற்றுக்கொண்டதால உங்களை புறக்கணிக்கலாம். ஆனாலும் உங்களை புறக்கணியாத தேவன், எல்லா சூழ்நிலை நம்ம தவறு செய்தாலும், நம்ம சொன்னபடி நம்ம நடக்காவிட்டாலும் கூட நம்மை நேசித்து நம்மை போஷித்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிற அன்பான தேவன் நம்ம போட்டிருக்கிறார். நீங்க அவருடைய பிள்ளையா இருக்க ஆசைப்படுறீங்களா? நீங்க அவருடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? நீங்க அவரை சொந்த தகப்பனாக ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்வாங்களோ, எல்லா தியாகத்தையும் செய்வாங்களோ, அதற்கும் மேலான தியாகத்தை நமக்கு செஞ்சிருக்கிற இந்த பரம தகப்பனை, உங்களை பிள்ளைகளின் குமாரனையும் குமாரத்தையும் புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவருடைய ஆட்சியில நமக்கும் பங்கு கொடுத்திருக்கிறாங்க. அவர் இருக்கிற ஸ்தலத்துல நம்மையும் அழைத்து செல்ல வரப்போறாங்க. அப்பேற்பட்ட அன்பான தெய்வத்தை நீங்க ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? இன்னைக்கு உங்களுடைய ஆத்மா ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நீங்க என்ன செய்யுங்க, உடைய சொந்த தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்காக ஜீவன் கொடுத்தவராக ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி யாரெல்லாம் இன்னைக்கு ஏற்றுக்கொள்றீங்களோ, நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடையும். பரலோகம் உங்களுக்காக என்ன செய்யுது, ஆயத்தமாய கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் அவரோடு கூட நித்திய காலமாக வாழ்வதற்கான பெரிய ஸ்லாக்கியத்தை அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் அவர் தர காத்திருக்கிறார். நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தமா? ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, எங்களை உங்களுடைய குமாரராகவும் குமாரத்திகளாகவும் ஏற்றுக்கொண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உடைய அன்பை குறித்து பார்க்கிறோம் சாமி. பிதாவானவர் எங்களுக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது ராஜா. தன் சொந்த குமாரனையே எங்களுக்காக மரிப்பதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி ஆண்டவரே எங்களை மீட்டு கொண்டதற்காக, எங்களை ரட்சித்து கொண்டதற்காக உண்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் சாமி. உண்மை அன்பை அறியாத இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவர்களாம் அன்பை ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஒருவேளை நாங்கள் பின்வாங்கி போயிருப்போம் சொன்ன ஒரு விசை கூட எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே எங்களுடைய பாவத்திற்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் இரக்கங்களினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டி ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அதற்காக உண்மை துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம் ராஜா. இதனால ஆசீர்வதித்து தாங்க கைட்டு செய்ய எல்லா காரியமும் கிருபை இருக்கட்டும். கண்ணீரோடும் வேதனையோடும் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவனுடைய கிருபை அவளோடு கூட இருக்கட்டும். மருத்துவமனையில் சுகவீனத்தோடும் பலவீனத்தோடும் இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். அவளோடு கூட உடைய கரம் இருந்து அவளை வழிநடத்தி அவளுக்கு சுகம் தந்து பலம் தந்து மீண்டும் தங்களுடைய இல்லத்திற்கு வர அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.